அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 2026 சொத்துக்களை அள்ளப்போகும் ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக ஜோதிட சாஸ்திரப்படி பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன மற்றும் கிரகங்கள் ராசிகளுக்கு தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி அளிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த 2026 ஆண்டு. அந்த ராசிகள் குறித்து தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஜோதிடத்தின்படி 2026 ஆண்டில் பல கிரகங்களின் நிலைகள் மாற்றம் ஏற்பட உள்ளன. வர இருக்கின்ற புத்தாண்டு பல ராசிகளுக்கு சிறப்பாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கலாம். கிரகங்களின் சாதகமான சஞ்சாரம் காரணமாக தொழில் மற்றும் வேலையில் 5 ராசிகளுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பெற உள்ளன. தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சியை காண உள்ள குறிப்பாக அந்த 5 ராசிகளை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். முதலாவதாக 2026 நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய போக ராசியாக மேச ராசி இருக்கின்றன. 2026 ஆண்டு மேச ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக புதிய வழிகளை திறக்கும் ஆண்டாக இருக்கின்றன. குரு பகவானுடைய ஆசி இருப்பதனால் புதிய தொழில், புதிய வேலைகள், புதிய முயற்சிகள், ஏற்கனவே உள்ள தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அலுவலகத்தில் இருப்பவர்கள் தலைமை பொறுப்புகளை ஏற்க வேண்டிய அற்புதமான காலம் நெருங்கியுள்ளது. தொழில் ரீதியாக தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். முக்கியமாக கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கின்றன. கடின உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகின்றன. முக்கியமாக மேச ராசியை பொறுத்தவரை மாபெரும் செல்வ வளமும் தொழில் வளர்ச்சியும் மற்றும் எந்த காரியத்தை தொட்டாலும் துலங்கும் காலமாக 2026 ஆண்டு இருக்கின்றன. அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்கள், இத்தனை ஆண்டுகளாக கடின உழைப்பை அளித்து வந்த ரிஷபராசிக்காரர்கள் அதற்கான பலனை அறுவடை செய்யும் ஆண்டாக 2026 ஆண்டு சிறப்பாக அமைகிறது. முக்கியமாக கிரகங்களின் தங்களுக்கு சாதகமான நிலையில் சஞ்சரிப்பதனால் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். ராகுவின் சஞ்சாரம் உங்களின் பிம்பத்தை உயர்த்தி மிகப்பெரிய இலக்குகளை அடைய தூண்டும். இந்த ஆண்டு வருமானத்தில் எந்த குறையும் ஏற்படாது. ரிஷபராசினருக்கு எதிர்பாராத பண ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சொத்து தொடர்பான விஷயங்கள் சாதகமாக அமையும். உங்கள் அர்ப்பணிப்புகளுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. தேவையில்லாமல் பிரச்சனையில் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். முக்கியமாக ஜாமீன் கையெழுத்தோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நான் இவருக்கு எவ்வளவு பெரிய பணமானாலும் கொடுக்கலாம், நான் பார்த்து கொள்கிறேன், இந்த மாதிரியான செயலில் ஈடுபடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று ரிஷபராசினர் இருந்தால் மாபெரும் செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு 2026 இருக்கின்றன. அடுத்ததாக சிம்மராசி நண்பர்கள், சிம்மராசிக்காரர்கள் 2026 ஆண்டு தொடக்கத்திலேயே தொழில் ரீதியான நன்மைகள் அனுபவிப்பார்கள். செவ்வாய் மற்றும் குரு பகவானின் நிலை காரணமாக தொழில் மேம்படும். சனி பகவானின் செல்வாக்கு உங்கள் கனவுகளை நிஜமாக்க மாற்ற உதவுகிறது. மிக பெரிய வேலைகள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உங்களை தேடி நிர்வாக பொறுப்புகள் தானாகவே வர வாய்ப்பு இருக்கிறது. தலைமை பொறுப்புகளும் வரலாம். உங்களின் தலைமை பண்புகள் வெளிப்படும். புதிய வருமானத்திற்கான வழிகள் உண்டாகின்றன. வேலை தேடுபவர்கள் நல்ல வேலை கிடைக்கும். உங்கள் தன்னம்பிக்கையினால் புதிய தொழில்கள், கூட்டாளிகள் கிடைப்பார்கள். முக்கியமாக எந்த தேவையில்லாமல் எதை அடக்காவிட்டாலும் நாவை அடக்க வேண்டும். எவரிடமும் பார்த்து பேச வேண்டும். எந்த தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் நீங்கள் தொடங்கி தாழாமல் வெற்றி பெறலாம். குறிப்பாக பணம் ரீதியாக வம்பு வரப்பு போன்றவற்றில் சற்று ஜாகிரதையாக இருக்க வேண்டும். முக்கியமாக நான் பார்த்து கொள்கிறேன், இந்த ஜாமீன் கையெழுத்து போடுகிறேன், இவனை நம்பி எவ்வளவு பணம் என்றாலும் கொடுக்கலாம், இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் முக்கியமாக மாபெரும் நஷ்டாலையாக ஆகிவிடுவீர்கள். தொழில்கள் தொடங்கி உங்களுக்கான பண விருத்தியை மட்டுமே பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள், துலாம் ராசிக்காரர்கள் 2026 ஆண்டில் பிற்பகுதியில் தொழில் ரீதியாக அமோக வரவேற்பு இருக்கின்றன. ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவானுடைய சஞ்சாரம் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதனால் சிறப்பான வெற்றிகளை பெறுவீர்கள். சனி பகவானின் நிலை காரணமாக உழைப்புக்கேற்ற கண்டிப்பாக பணம் கிடைக்கும். நீண்ட தினங்களாக காத்திருந்த அங்கீகாரம், தலைமைத்துவ வாய்ப்புகள், பதவி உயர்வு ஆகியவை கிடைக்கும். ஆண்டின் பிற்பகுதியில் வியாபார விரிவாக்கம், புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் கைகூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அக்டோபர் மாதத்திற்கு பிறகு லாபஸ்தானத்தில் கிரகம் சஞ்சரிப்பதனால் வருமானத்தில் திடீர் அதிகரிப்பு ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றன. குறிப்பாக எந்தை அடக்காவிட்டாலும் நாவை அடக்கி முக்கியமாக வண்டி வாகனங்களில் மெதுவாக செல்ல வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து, பண ரீதியான விஷயங்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டும்.
குறிப்பாக அமைதியாகவும் உண்மையாகவும் உழைத்தால் மாபெந்தர் செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். தனுசு ராசிக்காரர்கள் 2024 ஆண்டு நிதி வளர்ச்சிக்கேற்ற ஆண்டாக அமைகிறது. குரு பகவானுடைய ஆதிக்கம் காரணமாக தொழில் சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். வெளிநாடுகளுக்கு சென்று வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்கின்றன. அரசு தேர்வுகளுக்கு தயாராகி வரும் நல்ல மாணவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். நிதி ரீதியான ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும். பணியிடத்தில் உள்ள திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு கண்டிப்பாக செல்வதற்கு புதிய பாதைகள் உங்களுக்கு கிடைக்கின்றன. கூட்டுத் தொழில் செய்து வருபவர்களுக்கு நன்மை கிடைக்கும். தொழில் போட்டியாளர்கள் மற்றும் எதிரிகளை தோற்கடித்து வெற்றியை பெறுவீர்கள் என்பது எல்லளவும் கருத்து. முக்கியமாக எதை தொட்டாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு துலங்கக்கூடிய மாதமாக, அற்புதம் நிறைந்த மாதமாக இருக்கின்றன. ஆகவே இந்த ராசிக்காரர்கள் குறிப்பாக எதை தொட்டாலும் துலங்கக்கூடிய ராசியாக செயல்படுகின்றன. குறிப்பாக நீங்கள் எந்த விதமான தீய செயல்களிலும் ஈடுபட வேண்டாம். அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கப் போகின்றன. மேஷம், சிம்மம், தனுசு, கடகம், ரிஷபம், துலாம் போன்ற ராசிகளுக்கு அதிர்ஷ்டம், தொழில் வளர்ச்சி, நிதி லாபம், புதிய சொத்துக்கள் போன்ற பலன்கள் அள்ளி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக குரு பயிற்சி, சனி பயிற்சியால் சில ராசிகளுக்கு ராஜயோக பலன்கள், கன்னி, தனுசு, மகரம், கும்பம் போன்ற ராசிகளுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் என ஜோதிட கணிப்புகள் தெரிவிக்கின்றன. மேசம், தொழில் ரீதியாக புதிய வழிகள், தலைமை பொறுப்புகள் கண்டிப்பாக வரலாம். அடுத்ததாக சிம்மம், காதல், பணவரவு, தொழில் என அனைத்திலும் செழுமை அதிகரிக்கும். தனுசை பொறுத்தவரை நிதி, தொழில், அங்கீகாரம் ஆகியவற்றை முன்னேற்றம் காணும் ஆண்டாக இருக்கின்றன. கடகத்தை பொறுத்தவரை கடின உழைப்புக்கான பலன், செல்வ வளர்ச்சி, காலம் மலரும். முக்கியமாக உங்களுக்கு திருமணம் நடைபெற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. ரிஷபத்தை பொறுத்தவரை நிதி நிலைமை மேம்படும். ரியல் எஸ்டேட், கூட்டுத்தொழில் லாபம் கைக்குட்டி இருக்கும். துலாமை பொறுத்தவரை வீடு மனை வாங்க வாய்ப்புகள், அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யலாம். கன்னிராசி, கும்பம் பொறுத்தவரை புகழ், ஆன்லைன் பிரபலம், புதிய தொழில் தொடர்புகள் கண்டிப்பாக கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக குரு சிம்ம ராசிக்கு நகர்வதனால் மேசம், கடகம், தனுசு ராசிகளுக்கு யோகங்கள். சனி பகவான் மீன ராசி சஞ்சரிப்பதனால் சில ராசிகளுக்கு பொற்காலமாகவே இருக்கின்றன. முக்கியமாக மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளும் தொழில் மற்றும் நிதி ரீதியான சாதகமான ஆண்டாக 2026 ஆண்டு இருக்கின்றன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.